பெங்களூர்ல ஒரு நைட் டைம் ஒரு பார்ட்டி ஒன்று நடந்திருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி தகவலாக வந்ததுனால நிறைய திரை பிரபலங்கள் அதில் மாட்டியிருக்காங்க. இப்போ இந்த நியூஸ் இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம கோணம் பகுதியில் நடந்திருக்கு. இந்த பெங்களூர் மீது இந்த மாதிரியான ஒரு முத்திரை இருக்கு இல்லையா, இது இந்த காலத்தில் கிடையாது. நீங்கள் அப்பவே உண்டு வந்து திரைப்பிரபலங்கள் தாண்டி ஐடி ஊழியர்கள், ஹைடெக்கானவர்கள், இந்த பண்ணை வீடுகளில் நடத்தின விஷயங்கள் அப்படி இருந்த சமயத்தில் அதற்கு முதலாக எதிர்ப்பு குரல் கொடுத்தவர் யாருன்னா அந்த சமயத்தில் நடிகர் ராஜ்குமார். பெரிய திரைப்படங்கள்லாம் வந்து நைஸாக என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே வந்து நீங்கள் அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாட்டினது யாருன்னா இந்த டிவி சீரியல் நடிக்கிறது, அக்கா வேஷம், அம்மா வேஷம், அப்புறம் இந்த பழைய ஸ்ரீகாந்த் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, தெலுங்கு ஸ்ரீகாந்த், அவரெல்லாம் உள்ள பிடிச்சி போட்டாங்க. நீங்கள் கலாச்சாரமே போதையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. குடியெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா மாறி போயிடுச்சு. ஒரு நாடு ஒரு இதுவெல்லாம் வளராமல் இருக்கிறதுக்கு இதுவும் காரணம். அப்படி இந்த கலாச்சாரம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இதுவாக வந்து ராஜ்குமார் கொஞ்சம் எரிச்சல் உண்டாக்கி அந்த எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் அது தடுத்துருந்ததும் உதவின்ற சொல்ல அளவுக்குலாம் ஆச்சு. வந்து ராதிகா சரத்குமார் பிறந்த நாளுக்கு நுங்கம்பாக்கத்தில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு அருண் விஜய் வந்து போலீஸ் ஜீப்பு மேலே மோதி இப்போ சமீபத்தில் நடந்தது பெரிய பிரச்சனையான சம்பவங்கள்லாம் உண்டு. இந்த கலாச்சாரம் எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா 90s பெரிய அளவில் வந்து இதெல்லாம் ஜுஜிப்பிங்க, அவங்க தண்ணியெல்லாம் மாதிரி வேற ஒரு இதுக்கெல்லாம் போயிட்டாங்க. புகமண்டலமாக ஆகிட்டு இருக்காங்க. வந்து பாலிவுட்டு மல்டி ஸ்டார்ஸ்லாம் உள்ள இருந்திருக்காங்க. அவங்களெல்லாம் காப்பாற்றி அமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ பேர் 85 பேர் என்ன பிடிச்சாங்களே, வெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாடுறதுக்காக போயிருக்காங்க. சார் வணக்கம் சார். கிஷோர் சார், சமீபத்தில் பெங்களூரில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு நைட் டைம் ஒரு பார்ட்டி ஒன்று நடந்திருக்கு. அந்த பார்ட்டியில் நிறையா போதை வஸ்துக்கள் பயன்படுத்துறதா சொல்லி ஒரு போலீஸ் ரெய்டு நடத்துனாங்க. பட் அதில் எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி தகவலாக வந்ததுனால நிறைய திரை பிரபலங்கள் அதில் மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னதான். ஸோ எனக்கு இதுலேருந்து ஒரு கேள்வி தோணுது என்னென்னா, இது வந்து இப்போ அங்கே நடந்தது, இப்போது இந்த நியூஸ் இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம கோணம் பகுதியில் நடந்திருக்கா சார்? அதாவது இந்த திரைப்பிரபலங்களும் அந்த ஓயாத நைட் லைஃப் வாழ்க்கையும் அப்படிங்கிறது வந்து எப்படி சார் ஆரம்பிச்சது அண்ட் இன்றைக்கும் அது இயங்கிட்டு இருக்கா? நீங்கள் பெங்களூரில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அது வேற ஒரு தனி இதுவாகிடும். என்னென்னா பலதரப்பட்ட மொழி, பலதரப்பட்ட இனம் சார்ந்தவர்கள் வந்து அங்கே வந்து அது வந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். வந்து இந்த பெங்களூர் மீது இந்த மாதிரியான ஒரு முத்திரை இருக்கு இல்லையா, இது இந்த காலத்தில் கிடையாது. நீங்கள் அப்பவே உண்டு வந்து அந்த சமயத்திலே உண்டு. அந்த சமயத்தில் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி திரைப்பிரபலங்கள் தாண்டி இந்த அப்போது இருந்த ஐடி ஊழியர்கள், ஹைடெக்கானவர்கள், இந்த பண்ணை வீடுகளில் நடத்தின விஷயங்கள். நீங்கள் பெங்களூர் போனால் ஜாலியாக இருக்கலாம்யா, இன்னி கூட சொல்லுவாங்க வந்து நீ பெங்களூர் போனால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து. அப்படி இருந்த சமயத்தில் அதற்கு முதலாக எதிர்ப்பு குரல் கொடுத்தவர் யாருன்னா அந்த சமயத்தில் நடிகர் ராஜ்குமார் வந்து அவருடைய மன்றத்தை, ரசிகர் மன்றத்தெல்லாம் வச்சு இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் ஒரு கூட்டமே நடத்தி பேசியே இருக்கார். அதன் பிறகு அவங்க மகன்கள் செஞ்சாங்களா இல்லையான்னு வேறு விஷயம் வந்து. ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 வந்து சென்னைக்குள்ளே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 160 ஸ்டுடியோ இருந்தது சென்னையில் வந்து அந்த காலகட்டங்களில். நீங்கள் துளு படம்லாம் கூட வந்து இங்கே எடுப்பாங்க. வந்து பேஜ்பூரி, பெங்காலி, இன்னும் கொஞ்சம் காலகட்டம் வரைக்கும் கூட இங்கே பிரசாத் ஃபிலிமில் இருக்கிற வரைக்கும் பிரசாத் ஸ்டுடியோவில் இந்த துளு, பேஜ்பூரி படங்களுக்கான பிற மொழி எடிட்டிங்லாம் நடந்தது. இந்த டைட்டில் கார்டு அப்போ எழுதுவாங்க. இப்போ வந்து டிஜிட்டலாக வந்துடுச்சு வந்து. அப்போ டைட்டில் கார்டு எழுதுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா எழுதக்கூடிய ஒருத்தர் கம்பம் சங்கர்னு ஒருத்தருக்கார். இப்படி இருந்த காலகட்டத்தில் பிரிஞ்சு போன பிறகு அவங்கவுங்க ரீஜனலுக்குள்ளே போயாச்சு. வந்து பெங்களூரு, திருவனந்தபுரம், இந்த பக்கம் வந்து ஹைதராபாத், இப்படி போயிடும். அப்போ என்ன ஆகிப்போச்சு, இந்த பெங்களூர் மீதான எப்படி ஒரு எங்கேருந்து வந்தாலும் அதே போல் இந்த கலாச்சாரம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இதுவாக வந்து ராஜ்குமார் கொஞ்சம் எரிச்சல் உண்டாக்கி அந்த எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் தடுத்து நிறுத்துங்க, அது தடுத்து நிறுத்தணும் உதவின்ற சொல்ல அளவுக்குலாம் ஆச்சு. வந்து அதன் பிறகு இண்டஸ்ட்ரியில் வந்து அது ஒரு பெரிய பேச்சாகி, எங்கள் இண்டஸ்ட்ரியில் பாலிவுட்டில் நடக்காதுதா, இந்தியில் நடக்காதுதா, இந்தி பிரபலங்கள்லாம் இங்கே வராங்க. நீங்கள் நிறைய இந்தி பிரபலங்களுடைய சொத்துலாம் வந்து பெங்களூரில் இருக்குது. நீங்கள் இப்போ தான் பெங்களூர் கொஞ்சம் இப்போ என்னென்னா, இப்போ நட்சத்திரங்கள்லாம் நிறைய நீங்கள் இந்தியாவில் உள்ள திரைப்பிரபலங்கள்லாம் இப்போ எங்கே தெரியுமா அதிகமாக போகிறாங்க? ஹைதராபாத். நீங்கள் ஹைதராபாத் இப்படி ஒரு கொண்டாட்டம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. நீங்கள் இது 3 விதமாக எப்படி பார்க்கணுன்னா, சென்னை அவன் எப்படி பார்க்குறான்னா, ஒரு 8:45 பேரிகார்டு நடத்தி ரோட்டில் போட்டுருவாங்க. ஒரு 10 மணிக்கெலாம் வாயை ஊதுன்னு சொல்லுவாங்க, இது வச்சு பார்ப்பாங்க அப்படின்னு. அது ஒரு பழமையான ஊரியா அங்கே அதேமாரி நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே கொண்டாட்டம். அதெல்லாம் வந்து அது ஒரு இதுவாகிட்டுருக்கு. சும்மா வெளியே தெரியறது. நம்ம இவங்களுக்கு வந்து பதில் சொல்லணும். நீங்கள் பாம்பே போனீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் உங்களை வந்து ஒரு 10 கேமரா துரத்திக்கினே வரும். சாப் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு. ஹைதராபாத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் கிடையாது. அதனால் ஹைதராபாத் நோக்கி. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பெங்களூர் அப்படி தான் இருந்தது. ஒட்டுமொத்த பெங்களூர் அப்படி தான் இருந்தது.
இப்போ அந்த பண்ணை வீட்டில் பிடிச்சிருக்கிறது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செய்தியாக இல்லை. ஆனால் வந்து வெளியே எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சில பேர்லாம் கூட கேட்டுக்கலாம் இருந்தாங்க. என்னங்க அந்த வந்து ஏமான்னு ஒரு நடிகை அப்படி ஒரு வீடியோ முதல்ல போட்டது. நான்லாம் கிடையாதுங்க, அந்த பண்ணை வீட்டில் இதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு. ஆனால் அது இருக்குது. இது எல்லாம் தாண்டி முக்கியமான கிட்டத்தட்ட ஒரு மல்டி ஸ்டார்ஸ்லாம் உள்ள இருந்திருக்காங்க. அவங்களெல்லாம் காப்பாற்றி அமைச்சிட்டுருக்குறாங்க. இந்த படம் நடிகர் இருக்காங்க எல்லாமே. இப்போ அதாவது பெரிய பெரிய திரைப்படங்கள்லாம் பெரிய மாட்டி பெரிய திரைப்படங்கள்லாம் வந்து நைஸாக என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே வந்து நீங்கள் அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாட்டினது யாருன்னா இந்த டிவி சீரியல் நடிக்கிறது, இது பண்ணுறது, அக்கா வேஷம், அம்மா வேஷம், அப்புறம் வந்து இந்த பழைய ஸ்ரீகாந்த் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, தெலுங்கு ஸ்ரீகாந்த், அவரெல்லாம் உள்ளே பிடிச்சி போட்டாங்க மாட்டின பிறகு. இப்படி ஒரு நீங்கள் கேட்குறதுனா இப்படி ஒரு கலாச்சாரம் கோலிவுட்டில் அந்த காலகட்டங்களில் இருந்துதானே. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து சோஷியல் மீடியா, நீங்கள் தடுக்கி விழுந்த எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது, என்ன வேணாலும் நடந்துடும். ஒரு பக்கத்து வீட்டில் அதிகப்படியான சத்தம் கேட்குது ஒரு ஸ்பீக்கர்லேருந்து அப்படின்னா இவன் வந்து உடனே வந்து பார்ட்டி நடக்குதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுவான். இல்லைன்னா வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ட்விட்டோ இதுவோ போட்டு விட்ருவான். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு வந்து. அந்த காலகட்டங்களில் இப்படி இருந்தது வந்து. இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் இருந்தது. அது என்னென்னா பெரும்பான்மையாக தெரியாத ஒரு விஷயமா இருந்தது. நீங்கள் எப்படி ராஜ்குமார் இங்கே ஒரு இது பண்ணாரோ, எனக்கு வந்து ஒரு சீனியர் சினிமா ரிப்போர்ட்டர் சொன்னது வந்து எம்ஜிஆர் காலகட்டங்களில் இப்படி ஒரு பார்ட்டி நடந்தது. அது எம்ஜிஆர் அவருடைய இதுக்கு எந்த பார்ட்டியும் கலந்து மாட்டார். அவருடைய திரைப்படங்களில் வந்து மது அருந்துற மாதிரியோ சிகரெட் பிடிக்கிற மாதிரியோ காட்சிகளை வந்து அனுமதிக்க மாட்டார். சரி இது ஏதோ இண்டஸ்ட்ரியில் இது பண்ணிக்கிறாங்க விட்டுடலாம் அப்படின்னு. இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிரிண்ட் மீடியாக்கள், அப்போ பிரிண்ட் மீடியா தானே உங்களுக்கு ராஜா மாதிரி அது தெரிய ஆரம்பிச்சுன்னா அப்போ என்ன உங்களுக்கு வந்து ஒரு 30-35 பேர் எனக்கு சொன்னவர் வந்து ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் தான். அவர் இப்போ இல்லை அவர் சொன்னது. அப்போ என்னென்னா இந்த தகவலை வந்து எம்ஜிஆர் கிட்ட கொண்டு போகிறாங்க. இது மாதிரி தகவல் வந்திருக்குது, நாங்கள் எழுதுனா நீங்கள் கோவப்படுவீங்க, அப்புறம் நீங்கள் கோவப்படுங்கன்னு. அவர் என்ன பதறி போகிறாரு, இல்லை நான் கிராஸ் செக் பண்ணுறேன், நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க. அப்புறம் பார்த்தா சென்னையோட முக்கிய மையப்பகுதியில் ஒரு வீடு எடுத்து இது மாதிரி வந்து மாதத்துக்கு 2 தடவை இது மாதிரியான ஒரு கேளிக்கை விருந்து ரொம்ப விதவாலாம் இல்லை. அப்போ வந்து அது கண்டிக்கிறார் அவர் வந்து. ப்ரெஸ்ஸுக்கு தெரியுது, மீடியாவுக்கு தெரியுது, இமேஜ் என்ன ஆகும் உங்களுக்கு, அப்படி விருப்பப்படுறீங்களா அவங்கள வந்து நாங்கள் தடுத்து நிறுத்துறதுக்கு நான் ஒன்றும் எதுவும் கிடையாது, அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் எங்கன்னா வெளியூரில் போய் பண்ணிக்கோங்க, இல்லை வேறு எங்கன்னா போங்க, இங்கே வேணாம், சென்னைக்குள்ளே வேணாம், இது வந்து ஹெட் குவார்ட்டர், எல்லாமே வந்து தெரிஞ்சு போயிடும். அத்தனை மீடியா இங்கே தான் இருக்குது வந்து. அப்போ இந்த பிரிண்ட் மீடியாக்கள்லாம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு கண்டு வச்ச சம்பவங்கள்லாம் இருக்குது. அதை தாண்டி பர்சனலாக நீங்கள் அந்த காலகட்டங்களில் வந்து லிக்கர் வாங்கணும்னா லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து குடிப்பதற்கான அனுமதி உண்டு. உங்கள் வீட்டில் வந்து சரக்கு வச்சுருக்குன்னா லைசன்ஸு, நீங்கள் ஒரு குவார்ட்டர் பாட்டில் வாங்கி வச்சுட்டிங்கன்னா லைசன்ஸ் இல்லைன்னா போலீஸ் ஒன்று பிடிச்சி போயிடுவோம். அப்படியே கொஞ்சமாக மாறி இந்த கலாச்சாரம் எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா 90s பெரிய அளவில் வந்து வர ஆரம்பிச்சு. 90களில் அதுக்கு காரணம் என்னென்னா அப்படியே பாலிவுட்டை பார்த்து காப்பிடிக்க ஆரம்பித்தாங்க. ஆமாம் சார். இப்போ நம்ம இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ பாலிவுடோடைய கலாச்சாரம் அண்ட் கல்ச்சர் வந்து இங்கே அதிக அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி. பாலிவுட்லாம் நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டப்போ சொல்கிறாரு, இதெல்லாம் ஜுஜிப்பிங்க, அவங்க தண்ணியெல்லாம் மாதிரி வேற ஒரு இதுக்கெலாம் போயிட்டாங்க, புகை மண்டலமாக ஆகிட்டு இருக்காங்க வந்து பாலிவுட்டு, அப்படி சர்வ சாதாரணமான இதுவாக போயிட்டு இருக்கு அப்படின்னு. போதை வஸ்துக்களுடைய ஒரு குடோனாவே மாறிடுச்சு சார். அவனுக்கு நீங்கள் கட்டுப்படலைன்னா அவங்கள வந்து அந்த இதுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க வந்து. சினிமாவிலே சொல்லுவாங்க வந்து தம் அடிக்கிறோம் தண்ணி அடிக்கிறோம்னா ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க அப்படின்னு ஒரு ஃபார்முலா. நீங்கள் 2 இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டாங்க. வாய்ப்பு தேடுறவங்ககிட்ட சொல்கிற ஒரு இது வந்து அதில் சிக்கி மாட்டி சின்ன பின்னமானவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி செக்ஸுன்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த 2ம் வந்த பிறகு என்ன ஆகிடும், அதுவும் ஒன்று இருக்குது வந்து. அது காலகாலமாக பொதுவாகவே சினிமா மேலே உள்ள ஒரு குற்றச்சாட்டு வந்து உங்களுக்கு அது வந்துருந்தான். இப்போ ஒரு கேள்விக்கு இப்போ இவ்வளோ பேர் 85 பேர் என்ன பிடிச்சாங்களே, வெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாடுறதுக்காக போயிருக்காங்க வந்து. இல்லை அவ்வளோ இதுவாக பேச வேண்டிய ஒரு காரணம் என்னென்னா இதுவும் ஒரு காரணமாக ஆயிடுச்சு. நீங்கள் சர்வசாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரே ஒரு சம்பவம் நான் வந்து 90களில் சொல்கிறேன். அப்போ தான் ஈசிஆர் வந்து பிரபலம் ஆகிட்டு இருக்கு. ஈசிஆர் இப்போ தான் ஈசிஆர் ரொம்ப இதுவாகி போச்சு. இப்போ ஈசிஆர்லாம் வந்து பயங்கர கட்டுக்கோப்பான இதெல்லாம் எடுத்து வந்து இருந்தாங்க. அப்புறமா வந்து அங்கே தான் அதிகமான செக்கப்லாம் நடக்குது. அதேமாரி இதுவாகிட்டு இப்போ ஈசிஆர் பக்கம்லாம் போல் வேறு பக்கம் இதுவாகிட்டு இருக்குன்னு அந்த நேரத்தில் வந்து ஒரு நடிகர், அவர் பேரை சொல்ல, அவர் என்ன ஆகிப்போச்சு, தனக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பண்ணை வீடு மாதிரி எடுத்து சரக்கு போட்டு ஃபுல்லாக இதுவாகி போச்சு. அவருடைய மகனும் இப்போ நடிக்க வந்திருக்காரு. அந்த நடிகர் இறந்துட்டார். போட்டு என்ன ஆகிப்போச்சு, கிளம்பிட்டார். மறுநாள் அவருக்கு வந்து ஷூட்டிங்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ப்ரொடியூசரும் வந்து ஒரு டெரரான ஆள், டைரக்டரும் டெரரான ஆள். 2 பேரும் போட்டு நம்மளை வெளுத்துருவாங்கன்னு முடிவுக்கு வந்தாச்சு. ஆனால் இவர் என்னன்னா ஃபுல் மப்பில் இருக்கார். இவரே தான் ட்ரைவ் பண்ணின்னு வந்திருக்காரு. அப்போ வந்து கார் வந்து இந்த பிளைமவுத்து காண்டாசான்வாங்க, அந்த மாதிரியான கார் வந்து பென்ஸுக்கு அப்போ தான் அதுக்கப்புறம் தான் பென்ஸ் வருது. இந்த கார் இருக்குது. மற்ற யாரையும் ட்ரைவ் பண்ண சொன்னால் முடியாது.
அங்கே ஒரு பையன் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கான். அவங்ககிட்ட இப்போ போதிலே போய் கேட்குறாரு, ஓட்டுவேன்னு. எனக்கு ஓட்ட தெரியாது, 2 வீலர் மட்டும்தான் ஓட்டுவேன்னு. லேண்ட்லைனில் அந்த அந்த இடம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க வந்து ஷூட்டிங் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய செட்டு போட்டு வச்சுருக்காங்க. அந்த செட்டு வந்து ஒரு நாளைக்கு இதுவாகிடுச்சுன்னா கொலாப்ஸ் ஆகிடும். இந்த ஹீரோவை அடுத்து வந்து இந்த இந்த படப்பிடிப்புக்கு வரலன்னா ப்ரெஸ் மீட் வச்சு காலி பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க அவங்க. இமேஜே அந்த பயத்தில் இவருக்கு பாதி போதை இறங்கிடுச்சு. நடந்த சம்பவம் இறங்கியாச்சு. வேறு வழியே இல்லைன்னு காரில் ஏறிட்டார். கூட தன்னுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டான். அவனுக்கு பதறுது, உண்மையாக பதறுது. இன்றைக்கி அவன் பையன் கதை கேட்குறானா, இதில் அந்த ஈஸியாரில் தான் அவனும் கிடக்கிறான். விடுங்க, வண்டி போயிட்டுருக்கு. போன உடனே கிட்டத்தட்ட உத்தண்டியோ ஏதோ தாண்டின பிறகு, அப்போது இந்த மாதிரியான பில்டிங் இதுவெல்லாம் கிடையாது. அப்போது கார் பகலில் 3 குட்டிக்காரனை அடிக்குது. அடித்து உண்மையாக நடந்த சம்பவங்க. வயக்காட்டில் போய் விழுந்து போச்சு கால். அங்கே வயலில் வேலை செஞ்சவங்க இதுவானவங்க அந்த பக்கம், இந்த பக்கம் தான் பீச்சு, இந்த பக்கம் வந்து இதுதான் பூமி தான். பதறை அடிச்சுன்னு ஓடி வந்து கதவை திறந்தா கரப்பாம்பூச்சி மாரி இந்த நடிகர் படுத்துக்கிட்டு இருக்கார். நடிகர் வந்துட்டார்னு வேணால் அப்புறமா தான் உங்களுக்கு தெரிஞ்சு குடமாக தண்ணியை ஊற்றி அவரை தெளிய வச்சு, தெளியவே இல்லை. அப்புறம் தகவல் சொல்லி அவருக்கு அந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறாரா, யாராவது எடுத்துமே என்னை வந்து வடபழனியில் ஒரு ஸ்டுடியோ சொல்லி அங்கே ட்ராப் பண்ணிவிடுங்களேன். இந்த சம்பவம் அந்த காலகட்டங்களில் பிரிண்ட் மீடியாவுக்கு தெரிய ஆரம்பித்து அது என்ன பண்ணிட்டா, ஒரு மறுநாள் வந்து இந்த தினசரி பத்திரிகைகள் நிருபர்லாம் கொஞ்சம் கேட்டு, இது எழுதாதீங்க தம்பி, எழுதாதீங்கண்ணே அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ புலனாய்வு பத்திரிகைகளில் வந்து இதை டேரிங்காகவே போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. டேரிங்காகவே அடிக்க வச்சு என்னென்னா, அப்போ பாருங்கள், உங்களுக்கு செல்ஃபோன் இல்லாத காலகட்டத்தில் ஏதோ ஒரு பையன் இந்த ஹாட்ஸ்டாட் கேமரான்னு ஒன்று இருக்கும், பொட்டி மாதிரி ஃபிலிம் போட்டு அதில் படம் எடுத்து விட்டாங்க. படம் எடுத்துகிட்டு எனக்கு தெரிஞ்சு குமுதம் ரிப்போர்ட்டரா நக்கீரனான்னு தெரியல, அதில் வந்து பெரிய பரபரப்பாகி போச்சு அந்த மேட்ரு. நடிகர் பேரையும் இதுவும் சொல்லலை, கண்டுபிடிச்சிருவாங்க. இது என்ன ஆகிப்போச்சு, அதன் பிறகு அந்த சமயத்தில் ஒரு இயக்குனர் சங்கம், அப்புறம் வந்து நடிகர் சங்கம் மெயினாக கூடி எல்லாரும் வந்து ஒரு கட்டமைப்பாக இது மாதிரி பொது வெளியில் போய் மக்கள் முன்னாடி இமேஜெல்லாம் கெடுத்துக்குவானா, குடிக்கிறீங்களா எங்கன்னா போங்க, அது மாதிரி வர வேணாம், இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மானக்கேடாகி போச்சு. நாம் தான் முன்னுதாரணமாக இருக்கோம். நீங்கள் திரும்ப திரும்ப ஏன் நடிகை மட்டும்தான் குடிக்கிறானா, நடிகை மட்டும்தான் குடிக்கிறாங்களா, நீ அவங்களே பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இவர்கள் தான் முன்னுதாரணம். இப்போ நடிகனுக்கு தானே கடவுளாக நினைக்கிறான் அவன் வந்து. அவங்க பண்ணுறதை இன்றைக்கி வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஆமாங்க, அவனை கடவுளாக நினைக்கிறான். அவனுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணுறான், கட் அவுட்டுக்கு வெடி வைக்கிறான், அவனை வந்து குங்குமம் போட்டு வைக்கிறான், முன்னாடி வந்து எருமாட்டை வெட்டுறான் அப்படின்னு நினைக்கிறேன். உன் நடிகை லட்சணம் இதாயா அப்படின்ட்டு காட்டுறதுக்கான இதுதான் அது. அப்போ அது அவ்வளோ ஒரு மானக்கேடாக மாறி அந்த சமயத்தில் வந்து அது ஒரு பெரிய ஒரு தீர்மானமே போட்டு இது பண்ணது வந்து. ஆனால் அதையெல்லாம் மீறி இலைமறை காய்மறையாக இந்த கோடம்பாக்கத்தில் அந்த நைட் பார்ட்டிகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இப்போ கேள்வி என்னென்னா, இந்த சினிமா பிரபங்கள் வந்து அந்த பார்ட்டிக்கு வந்து நோ சொல்லவே மாட்டாங்களா சார்? எதனால் வந்து அவங்க வந்து ஒரு கட்டாயப்படுத்துறதுனால ஒழுங்காக போயிடுறாங்களா? ஏன்னா பெரும்பாலும் அவங்க போகிற பார்ட்டிகளும் நம்ம கேள்விப்படுற செய்திகளும் எப்படின்னா, ஒரு தொழிலதிபரோட வீட்டில் நடக்கிற பார்ட்டி, இல்லை ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், அதாவது சினிமாவுக்கு சற்றும் அதுக்குள்ளே இல்லாதவங்களுடைய வேறு ஃபீல்டில் இருக்கிறவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு தான் அவங்க போகிறாங்க. ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி தான் போகிறாங்க. அதில் போகும்போது தான் இந்த மாதிரி நியூஸ்லாம் வெளியே லீக் ஆகுது. ஸோ அட் த டைம் அவங்க வந்து அது அவங்கனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு கட்டாயப்படுத்துறதுக்காக உள்ள வராங்க. ஆமாம், உண்மையிலே பாதி பேருக்கு ஒரு பயம்தான். உண்மையிலே அடிப்பாங்க. அந்த சரக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்டு போகலாமே, முதல்ல சாப்பிட்றதே தப்பு தான். அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது இல்லைங்களா. இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலகட்டங்களில் பெரிய தொழிலதிபர்கள், அப்புறம் வந்து அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணவங்க, உண்மையிலே ஃபைனான்ஸ் பண்ணவங்க தான் முதலாளி மாதிரி இருப்பாங்க. இங்கே ஒரு இது வச்சுருக்கிறேன் நான், நீங்கள் ப்ரொடியூசர் கட்டி டைரக்டர் சொல்லிவிடுவாங்க, அங்கே வந்து என் பேரனுக்கு வந்து பர்த்டே, என் பேத்திக்கு வந்து காது குத்து அப்படின்னு. அது காது குத்தாக இருக்காது, கடைசியில் பார்த்தா ஒரே கும்மாங்குத்தாக தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கும். இங்கே நீங்கள் வந்து பாலிவுட்டில் இப்போ கூட எடுத்துங்களேன், நீங்கள் வந்து ஷாருக் கான் வராரு, அமிதாப் வராரு, இவர் வராரு, அவர் வராருன்னா இவங்களுக்கு பே பண்ணி ஆகணும். ஒரு திருமண விழாவுக்கு வராங்கன்னா அப்போ வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்பின் அடிப்படையில் வந்திருந்தது. நீங்கள் கோலிவுட்லாம் கூட இருக்காங்கன்னா ஏறக்குறைய இந்த கல்ச்சர் இங்கே கூட வந்துடும் பொழுது. அதெல்லாம் நீங்கள் ஒருத்தர் ஒரு பெரிய தொழிலதிபருடைய இது ஒன்று வச்சுங்க, அவர் ரேட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இதுக்கு ஷாருக் கான் வர இந்த டேட் அவர் ஃப்ரீயாக இருக்கணும், வந்தால் இத்தனை கோடி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறான். அப்படி என்னன்னா அது ஒரு கௌரவமாக பார்க்குறான். வந்துட்டார்னா அந்த நேரம் சும்மா போக முடியாது இல்லைங்களா. அப்போ விலை உயர்ந்த மது பாட்டில்கள், கொண்டாட்டம், கும்மாளம் இதெல்லாம் நடக்கும். அதன் பிறகு தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் ஒரு தீர்மானம் கொண்டு வந்ததா. தீர்மானம்னா அன்அஃபிஷியலாக என்ன ஆகிப்போச்சு, அவர் தான் என்ன சொன்னார், டிரைவ் பண்ணாதீங்க, இனிமேல் சரக்கை போட்டு நீங்கள் டிரைவ் பண்ணாதீங்க, ஒரு டிரைவரை வச்சுங்க. அப்படி நீங்கள் கூட்டு போயிட்டீங்களா, ஒரு ஆக்டிங் டிரைவரை கூப்பிட்டுங்க, இல்லை யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை வந்து இது பண்ணிங்க, அவனை குடிக்காமல் பார்த்துங்க
அப்படிலாம் கூட சொல்ல ஆரம்பிச்சது வந்து. ஏன்னா பிரச்சனையே அங்கே தான். உங்களுக்கு ராதிகாவுடைய பிறந்த நாளுக்கு தான், ராதிகா சரத்குமார் பிறந்த நாளுக்கு இதில் நுங்கம்பாக்கத்தில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு அருண் விஜய் வந்து போலீஸ் ஜீப்பு மேலே மோதி இப்போ சமீபத்தில் நடந்தது. பெரிய பிரச்சனையான சம்பவங்கள்லாம் உண்டு. சார் திரைப்படமாக இப்போ நம்ம பார்க்குற நிறைய ஸ்டார்ஸ் ஆகட்டும், அந்த இதில் இவங்க யாஷிகா ஆனந்த் அதே மாதிரி அவங்களோட விபத்து அது மாதிரி விபத்து நடக்குது. 90களில் எப்படி நடக்குன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ கட்டாயத்து பேரில் கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, பார்ட்டிக்கு வரவங்க நமக்கு விருப்பம் இல்லை, இங்கே ஏன் நம்ம குடிச்சு இது பண்ணிக்குமானே, நம்ம இமேஜை காலி பண்ணுறதுக்காக சில பேர் வந்து அதெல்லாம் கூட நடக்கும். இவனுக்கு ஊற்றி விட்டு இவன் என்ன உளறான்னு பார்க்கலாம், இவனை வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், இவனை வீடியோ எடுக்கலாம். அதை கொஞ்சம் உஷாரான ஆட்கள்லாம் உண்டு. நான் அந்த நடிகர்லாம் கூட இருக்காங்க, பேர் சொல்ல விரும்பலை நான். அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா, சும்மா ஒரு இது கொடுக்குறதுக்கு ஒரு கோக்கியோ ஒரு லிம்காவையோ கையில் ஊற்றி வச்சுப்பாங்க இல்லைங்களா. அந்த காலகட்டங்களில் தேங்காய் சீனிவாசன்லாம் சொல்லுவாரான் வந்து, நீ பார்ட்டிக்கு வந்தீங்கன்னா இது ஜிஞ்சர் பீர்னு ஒன்று, அப்போ ஃபேமஸ் ஜிஞ்சர் பீர் ஒன்று, அதாவது அந்த இஞ்சினாலான ஒரு பீர், அது ஒரு இது செரிமானத்துக்காக, இது அது பேர் பீர்னு வச்ச உடனே அதில் ஒன்றும் ஆல்கஹால் கிடையாது, அதை சும்மா கையில் பிடிச்சின்னு இருங்க அப்படின்னு. பல நட்சத்திரங்கள் அதை வந்து பார்ட்டியில் கலந்தும் போது சும்மா அதை அந்த ஜிஞ்சர் பீரை கையில் பிடிச்சிப்பாங்களாம், அதை குடிப்பாங்க. அதாவது அது ஒன்றும் கிடையாது, செரிமானத்துக்கான ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு. இன்றைக்கு அதெல்லாம் வேறு விதமாக மாறி இன்றைக்கி கலாச்சாரமே போதையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. குடியெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாக மாறி போச்சு. இந்த பெங்களூரில் பிடிச்சதெல்லாம் பாருங்கள் வந்து இழுத்துன்னு ஏதோ ஒரு உள்ள கல்யாணம் பண்ணுறதுலேருந்து மற்றபடி நவுத்தின்னு வந்த மாதிரி வெளியே பண்ணின்னு வராங்க, மோப்ப நாயெல்லாம் பிடிச்சி. அதனால தான் பெங்களூரில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ராஜ்குமாருக்கு பிறகு இது மத ரீதியான ஒரு பிரச்சனையாக கூட நான் பேசலை நான். அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு, இந்த கலாச்சாரம் வந்து வேறு விதமாக மாறுகிறது அப்படின்னு வந்த பிறகு சில அமைப்புகள் இந்த காதலர் தினத்துக்கெல்லாம் இந்த பார்க்கில் லவர்ஸ்லாம் உட்காந்துருந்தாங்கன்னா போய் அடிக்கிறது, அங்கேயே தாலி கட்டுறான்னு தாலி கட்ட வைக்கிறது. என்ன அவங்க தான் வந்து பெங்களூரை காக்க வந்த தெய்வங்கள் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு நிறைய சமூக ஆர்வலர்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஒரு நாடு ஒரு இதுவெல்லாம் வளராமல் இருக்கிறதுக்கு இதுவும் காரணம் அப்படின்னு. இது எங்கே இதுவாகுதுன்னா எல்லை மீறி போகும்போது தான். இப்போ நம்ம ஒரு பத்திரிகையாளர் நண்பர், அவருடைய மகன் வந்து இத்தாலியில் இருந்தாப்புல. அவர் என்ன சொல்கிறாரு, இத்தாலியிலையும் பார்த்தீங்கன்னா மொடாகுடியர்லாம் இருக்கிறாங்க. இவர் போய் ஒரு பாரில் சாப்பிட்டாராம் வந்து, ஃபுல் டைட்டில் மொடாகுடியர் கூட இருக்காங்களாம். இவர் நாம் சொல்கிற நபர் வந்து அலும்பு பண்ணக்கூடிய ஆள் தான். குடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டு கரெக்டாக போகிறாங்க. அவங்க அப்போ என்ன ஆகிடுது, கரெக்டாக, ஏன்னா ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல சரக்கை போட்டு உட்காரக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குதான். அங்கே உட்காந்தா வந்து எவ்வளோ ஃபைன் போட்டுவானா. இந்த நபர் போய் உட்காந்துட்டாரு, உட்கார போனவரை சரக்கு போட்டு வந்து ஒரு ஆள் வந்து இத்தாலியில் சொல்கிறானா, இங்கே உட்காராத கிளம்புன்றானா. இவங்க அப்போ மேற்கத்திய நாடுகளில் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு அவ்வளோ நீங்கள் சாப்பிட்ருந்தா கூட கரெக்டாக இருக்காங்கன்னா, அப்போ மனதை தாண்டி வேணும்னே பண்ணுறது ஒரு குணம் இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் நீங்கள் இப்போ இந்த பெங்களூரில் பிடிச்சது, அதில் பார்த்தீங்கன்னா வந்து அப்பாவிகளை தூக்கி உள்ளே இது பண்ணது, பெரிய நட்சத்திரத்தில் காப்பாற்றப்பட்டது, இதெல்லாம் இதுவான விஷயம் தான் உங்களுக்கு வந்து. சார் இதையும் தாண்டி இப்போ அது வெறும் ஒரு குடி ட்ரிங்க்ஸ் அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி இப்போ எக்ஸ்ட்ரீமாக போகுது. அந்த ஒரு விஷயம் வந்து பாலிவுட்டில் என்றைக்கோ அதை கொண்டு வந்துட்டாங்க அந்த கலாச்சாரம். அது இப்போது நம்ம கோலிவுட்லேயும் வந்து ரொம்ப பரவலாக இனி வரக்கூடிய நாட்களில் வந்துடும் நினைக்கிறீங்களா சார் இப்போ இருக்க கல்ச்சர்? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நமக்கு தெரியலையே கண்டிப்பாக. அதுக்கு முன்னே வந்து இதெல்லாம் வந்து ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர்கள் வந்து இது பண்ணுவாங்க, சொல்லுவாங்க வந்து சினிமா செய்தியாளர் என்னங்க நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு நடிகை கிசு எழுதிட்டு ஒரு பேட்டி போட்டால் பெரிய ஆளான்னு. இதெல்லாம் கூட நீங்கள் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எல்லாம் ஒரு 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 ரசிகனுக்கு, ஒரு இளைஞருக்கு முன்னோடியான ஒரு நபர்கள். நீங்கள் போய் இது மாதிரி பண்ணும்பொழுது அவன் என்ன பண்ணுவான், ஈஸியாக எடுத்துப்பான் வந்து. நீங்கள் இப்போ பாலிவுட்டில் சர்வசாதாரணமான விஷயமாக ஆயிடுச்சு வந்து அந்த பவுடர், இந்த மாதிரியான கலாச்சாரம், போதை வஸ்து. நீங்கள் சுஷாந்த் சிங்கு கூட அதற்கு உடன்படலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் திட்டமிட்டு கொல்லப்பட்டதாக ஒரு தகவல் இன்றைக்கும் போயிட்டுருக்கு. வெறும் போட்டி மட்டும், தொழில் போட்டி மட்டும் கிடையாது. இவன் எந்த பார்ட்டி கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றான். மெயினாக இவன் கல்யாண பார்ட்டிக்கு போகிறான், இது பண்ணுறான், ரொம்ப உஷாராக இருக்கிறானே அப்படின்னு. எப்படின்னா ரொம்ப அடிபட்டு எளிமையாக இருந்து வந்தவனுக்கு உஷாரத்தன்மை இருக்க தான் செய்யும். ஒரு பீகாரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து உள்ளே வந்து இந்த பாலிவுட்டில் கதவை தட்டி ஆட் ஃபிலிமில் நடித்து சீரியலில் நடித்து அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க வந்து, ஒருத்தன் ஒரு வெற்றியை கொடுத்துட்டான்னா அவன் வந்து ஏவிஎம்லேருந்து வெளியே வந்து நின்னவொடனே எதிர்க்க கேம்பஸ் ஹோட்டல்னு ஒன்று இருக்கும், அங்கே ஒரு 4 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பானுவான். மச்சான் அவனை தூக்கி போய் அத்தனை கட்டப்பழத்தையும் கற்றுக் கொடுத்து இவனை அழிச்சிடணும் அப்படின்னு உண்டு. அது ஒரு சைக்கோதனம். அது ஒரு நம்மளால் முடியல, ஒருத்தன் வந்து ஜெயிச்சிட்டான், இது உண்டு. இதே தான் பாலிவுட்லேயும் நடந்த ஒரு விஷயம். சுஷாந்த் சிங்குக்கான மரணத்திற்கு வெறும் போட்டி மட்டும் கிடையாது வந்து, தொழில் போட்டி மட்டும் கிடையாது. இது நம்ம கூப்பிட்ட பார்ட்டிக்கு வரமாட்டேன்றான், பார்ட்டிக்கு வந்தாலும் இவன் வந்து எதையும் சாப்பிட மாட்டேன்றான்,
எங்கேருந்து வந்தேன் அப்போ நாமெல்லாம் என்ன சொம்ப இவன்லாம் வந்து பெரிய இதுவாவேன் அப்படின்னு அந்த சுஷாந்த் சிங் மீதான வன்மத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இதுவானது. நான் ஒரே ஒரே ஒரு சம்பவம் சொல்லு மறுபடியும் பேரை யூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, இதுவும் ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இயக்குனர் சொன்ன தகவல். அந்த இயக்குனரும் நடிகரும் வந்து போட்டு சரக்கு போட்டுட்டாங்க. போட்டு நம்மளை வண்டி ஓட்டிகிட்டே போகிறாங்களாம். வண்டி ஓட்டி போகும்போதெல்லாம் அந்த நடிகர் வந்து பிரபலமான ஒருத்தர். எங்கெங்கெல்லாம் மடக்கி பிடிக்கிறாங்களா அங்கெல்லாம் என்னென்னா டக்குன்னு அவருடைய தொப்பியை கழட்டி காமிச்சுன்னா அவங்க என்ன ஆகிடும், ஒரு நடிகர் வர்றாருன்னா அது யாரோ ஒரு அதிகாரி தான் வந்து சார் ஊதுங்க சொல்லுங்கன்னு இது பண்ணுவாங்க. வந்து அதை தாண்டி சிரிச்சுட்டு ஒரு இது பண்ணிவிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு இவரை வாலண்டியர் கேட்கும்போது, சார் ஓகே சார் நீங்கள் கிளம்புங்க சார். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் கடந்து வந்தார் அசால்ட்டா அப்படின்னு அந்த இயக்குனர் சொன்னார். எனக்கு உண்மையிலே பக்குன்னு ஆகிப்போச்சு. அப்போ உங்களுடைய பிரபலத்தை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்க பாருங்கள். வந்து இது நடந்தது அந்த இயக்குனர் சொன்ன தகவல் வந்து. அப்புறம் இப்போ எழுத போகிறீங்க ஏன்னா பேசிட்டு போகிறீங்கன்னார் அவர் வந்து. இல்லைங்க இது பண்ண மாட்டேன், ஏன்னா உங்கள் பேரும் தானே இதுவாகுது. அவருக்கு ஒன்றும் அதில் உடன்பாடே கிடையாது. ஆனால் அவர் அங்கே ஆச்சரியப்படுறாரு வந்து தன்னுடைய அந்த பிரபலத்தை அந்த ஸ்டார் வேல்யூவை எப்படி ஒருத்தன் பயன்படுத்துகிறான் பாரு. அவன் நினச்சிருந்தான் அந்த ஹோட்டல்லேயே அவன் ரூமை போட்டுதான், ரூமே இருக்குது. அவனுக்கு என்ன வந்தது, வேணும்னே நான் வண்டி ஓட்டிமாவன்றானா. நான் வண்டி ஓட்டிமாவேன், நான் யார் தெரியுமா, அந்த ஹீரோங்கிறது வந்து தெரியல மட்டும் இல்லை, அந்த மனோபாவம் இருக்குல்ல, நான் யார் தெரியுமா, நான் திரையில் வந்து 100 பேர் அடிக்கிறேன்ல, வெளியே வரும்போது 1000 பேர் எனக்கு விசில் அடிக்கிறான்ல, அதே மாதிரி தான் நான் உட்காந்தேன்னா காரில் உட்காந்தேன்னா எனக்கு சல்யூட் அடிப்பாங்க பாரு. இவருக்கு பதறது, வேணாம் அவர் பேர் சொல்லி வேணாம், உனக்கு அருமையான சூட் ரூம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூட இருக்கிறேன், வாங்க உட்காருங்க, யார் என்ன பார்த்துடலாம். இது என்னென்னா புகழ் பணம் இதை தாண்டி உச்சக்கட்ட திமிருன்னுவாங்கல்ல, அதனுடைய வெளிப்பாடு தான். இதுதான் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிறது. எப்படியோ சார் இந்த ஆளுமை வந்து இந்த மாதிரி விஷயங்களில் பயன்படுத்துறதுனால தவறான ஒரு செயலுக்கு தான் வந்து முன்னோடியாக இருக்குது. அண்டு மேற்கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதுக்கு ஒரு முட்டுக்கடை போடணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்டர்வியூவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ராஜ்குமார் அவர்கள் பெங்களூரில் அன்றைக்கி பண்ண அந்த சம்பவங்கள் மாதிரி இப்போது கோலிவுட்டில் இது ரொம்ப பரவாமையும் ரொம்ப இன்ஃப்ளூன்ஸ் ஆகாமல் இருக்குன்னா அந்த மாதிரி சமூகங்கள் நடந்தால் தான் உண்டு. பட் பல விஷயங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பகிர்ந்துட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.